தலைப்பு: உலகின் மாபெரும் விசாரணை. பக்கம் 5. பாடத்தின் தலைப்பு: உலகின் மாபெரும் விசாரணை. கர்த்தராகிய இயேசுவே உலகத்தின் மாபெரும் மனுஷனாக இருந்தபடியால் இது மாபெரும் விசாரணையாக இருந்தது. தேவனுடைய குமாரன் பாவமுள்ள மனிதர்களை நியாயம் தீர்ப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இல்லை, இங்கேயோ பாவமுள்ள மனிதர்கள் தேவனுடைய குமாரனை நியாயம் தீர்த்தார்கள். நினைவு கூறுதலின் தியானம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கடைசி ராபோஜனம் துவக்கி சிலுவையில் அறையப்படும் வரை இயேசுவை பின்தொடரப் போகிறோம். நேரங்கள் தோராயமானவை. இரவு 8 மணி முதல் 10 மணி வரை நினைவு கூறுதல் ராபோஜனம் நிறுவப்பட்டது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்கள், லூக்கா 22ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள் மற்றும் மார்க் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்கள். இரவு 10 மணி முதல் 11 மணி வரை புதிய பிரமாணம் மற்றும் யோவான் 14ஆம் அதிகாரத்தின் மென்மையான வார்த்தைகள் ஆகியன அவர்கள் மேல் வீட்டறையை விட்டு வெளியேறும் முன்பு பேசப்பட்டன. யோவான் 13 மற்றும் 14ஆம் அதிகாரம். மேல் வீட்டறையில் யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள். கெத்செமனே செல்லும் வழியில் யோவான் 15 மற்றும் 16, 17 அதிகாரங்கள். இரவு 11 மணி முதல் 12 மணி வரை கெத்செமனேயின் வியாகுலம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வசனங்கள், மார்க் 14ஆம் அதிகாரம் 32 முதல் 42 வசனங்கள் மற்றும் லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 முதல் 46 வசனங்கள். இயேசு கைது செய்யப்பட்டார். யோவான் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47 முதல் 56 வசனங்கள், மார்க் 14ஆம் அதிகாரம் 43 முதல் 50 வசனங்கள், லூக்கா 22ஆம் அதிகாரம் 47 முதல் 53 வசனங்கள், மார்க் 14ஆம் அதிகாரம் 43 முதல் 46 ஆகிய வசனங்கள் இயேசுவின் காட்டிக் கொடுக்கப்படுதலையும் மற்றும் கைது செய்யப்படுதலையும் விவரிக்கின்றன. இயேசுவிற்கு நடந்திட்ட விசாரணை. அடிப்படையில் 2 வகையான விசாரணைகள் நடத்தப்பட்டன: மத சார்பற்ற மற்றும் மதம் சார்ந்த. ஒவ்வொன்றும் 3 கட்டங்கள் கொண்டதாய் மொத்தம் 6 கட்டங்கள் இருந்தன. யோவான் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்கள். இயேசு காய்பாவிடம் அனுப்பப்பட்டார். மேலும் அங்கே அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரணை நடந்தது. நள்ளிரவு 12:30. மதம் சார்ந்த விசாரணை கட்டம் 1. அன்னாவிற்கு முன்பாக ஒரே மனிதனால் நடத்தப்படுகிற நீதிமன்றத்திற்கு எந்த ஏற்பாடும் அப்போது இருக்கவில்லை. இருந்தாலும் இது நிகழ்ந்தது. யோவான் 18ஆம் அதிகாரம் 12 முதல் 24 வசனங்கள். அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்புண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லோரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் செய்யவில்லை. குறிப்பு: குற்றம் எதுவும் சுமத்தப்படவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரணை செய்ய வேண்டியதென்ன?
நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். இயேசு இங்கே ஓர் ஆட்டுக்குட்டியைப் போல அமைதியாய் இருக்கவில்லை. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். மத்தேயு 26 57 முதல் 61 வசனங்கள். இது காய்பா மற்றும் யூத ஆலோசனை சங்கத்தாருக்கு செனட்ரினுக்கு முன்பாக இயேசு கேள்வி கேட்கப்பட்டதை பற்றிய பதிவினை தருகின்றது. பொய் சாட்சிகள் தேடப்பட்ட முயற்சியானது ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்று குற்றம் சாட்டின 2 பேரை மாத்திரம் கொணர செய்தது. பின்னர் அவர் கிறிஸ்துதானா என்பதை சொல்லும்படிக்கு காய்பாவால் தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கப்பட்டது. இரவு 1 மணி முதல் 2 மணி வரை. மதம் சார்ந்த விசாரணை கட்டம் 2. காய்பாவின் வீட்டில் யூத ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக யூத ஆலோசனை சங்கமானது பகற்பொழுதுக்கு முன் கூடக்கூடாது என்பதால் இது ஒரு சட்டவிரோதமான விசாரணையாகும். மார்க் 14 53 முதல் 65 வசனங்கள். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லோரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. பொய்யர்களின் அதிபதியாகிய சாத்தானால் முரண்பாடு எதுவுமில்லாத 2 சாட்சிகளை திரட்ட முடியவில்லை. அது அவனுக்கு மோசமானதொரு இரவாக இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். மத்தேயு 26 63 வசனம். உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன். இதன் பொருள், சத்திய பிரமாணத்தின் கீழ் இயேசு பதிலளித்தே ஆக வேண்டும் என்பதே. 5வது சட்ட திருத்தம் சார்ந்த முறையீடானது 5th அமெண்ட்மெண்ட் பிளே அன்றிருக்கவில்லை. 5th அமெண்ட்மெண்ட் பிளே அமெரிக்காவில் விசாரணையின் போது பதிலளிக்காமல் இருப்பதற்கான உரிமை பற்றிய சட்ட திருத்தம். அதற்கு இயேசு, நான் அவர்தான். இயேசு உண்மையை உறுதிப்படுத்தினார் என்றாலும் அது சட்டவிரோத விசாரணையில் செய்யப்பட்டது. மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களின் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். தானியேல் 7 13 வசனம். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லோரும், இவன் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இரவு 2 மணி முதல் 3 மணி வரை. பேதுருவினால் மறுதலிக்கப்படுதல். லூக்கா 22 55 முதல் 62 வசனங்கள். மார்க் 14 66 முதல் 72 வசனங்கள். யோவான் 18 26 வசனம் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. மார்க் 14 66 முதல் 72 வசனங்கள்.
அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு சாட்சி கொடுக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். மத்தேயு அவன் மனங்கசந்து அழுதான் என்று கூறுகிறார். இது தேவனுக்கேற்ற துக்கத்தை குறிக்கின்றது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பார்க்கவும். யோவான் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 55 முதல் 62 வசனங்கள். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த பொழுது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவரை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். யோவான் 7ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்றார்கள். ஆனால் யோனா கலிலேயாவை சேர்ந்தவராய் இருந்தாரே. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அதிகாலை 4:30 மணி. மதம் சார்ந்த விசாரணை கட்டம் 3. விடியற்காலை பொழுதில் யூத ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக. லூக்கா 22ஆம் அதிகாரம் 66 முதல் 71 வரை. விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். அவர், இங்கே நான் தான் என்று சொல்லவில்லை. நான் உங்களிடத்தில் வினவினாலும் எனக்கு மாறுதரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்றார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவர்கள் எல்லோரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். டயக்லாட், யூ சே ஐ ஆம். திருவிவிலியம், நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள். அவர்களோ அவர் தேவதூஷணம் சொன்னதாக குற்றம் சாட்டினார்கள். ஆனால் உண்மையில் அவர்தான் தேவனுடைய குமாரனாக இருந்தார். இதுவே சத்தியம். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன? நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். சட்டவிரோதமான விசாரணையில். மார்க் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு ஒரு சட்டவிரோத விசாரணையின் போது தாம்தான் தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொண்டார் என்றாலும் சட்டம் சார்ந்த விசாரணையில் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அதிகாலை 5 மணி. மத சார்பற்ற விசாரணை கட்டம் 1.
பிலாத்துவுக்கு முன்பாக அவருடைய அரண்மனையில் யோவான் 18ஆம் அதிகாரம் 28 முதல் 38 வசனங்கள். அவர்கள் காய்பாவினிடத்தில் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். தேவனுடைய குமாரனை கொன்றாலும் பரவாயில்லை, ஆனால் தங்களுடைய பாதரட்சையின் தோல் அரண்மனையின் கற்களை தொடக்கூடாதாம். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். உண்மையில் எந்த குற்றச்சாட்டும் இருக்கவில்லை. ஒரு குற்றவாளி என்றால் அவன் சட்டத்தை மீறி இருந்திருக்க வேண்டுமே. அவ்வாறு செய்திருப்பின் அதற்காக குற்றஞ்சாட்டப்படுவது நியாயமாக இருந்திருக்கும். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். 5 நாட்களுக்கு பின்பு எருசலேமில் இயேசு ராஜாவாக போற்றப்பட்டார் என்பதை பிலாத்து அறிந்திருந்தார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நேராய் இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். இது பிலாத்துவின் குற்றச்சாட்டு, யூதருடையதல்ல. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் முன்னே என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அவர் ஓர் ராஜா என்று அறிவிக்கும் 2ஆம் உண்மை சத்தியம். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அதிகாலை 5:30 மணி. மதசார்பற்ற விசாரணை கட்டம் 2. ஏரோதற்கு முன்பாக. லூக்கா 23ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்தான். அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. காலை 3ஆம் மணி வேளையில், அதாவது 9 மணிக்கு தாம் சிலுவையில் அறையப்பட போகிறோம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர் எதுவும் சொல்லவில்லை. இது அவரது விசாரணையை துரிதப்படுத்தியது. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திருப்பி பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். யோவான் ஸ்நானகரை சிரச்சேதம் செய்த ஏரோது இவன்தான். அதிகாலை 6 மணி. மதசார்பற்ற விசாரணை கட்டம் 3. பிலாத்துவுக்கு முன்பாக. பிலாத்து 6 தரம் இயேசு குற்றமற்றவர் என்று கூறினார். யோவான் 18ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும்,
இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். யோவான் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கையும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். குற்றம் சாட்டுதல். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இயேசு பிலாத்துவை தர்ம சங்கடமான நிலையிலிருந்து, குற்றத்திலிருந்து விடுவிக்கிறார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேயு பாஷையிலே கபத்தா என்று சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும், அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். ஆமேன்.